இஸ்லாம்ல இருந்து மகாராஜ் பெரியவங்க எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா எங்க வீட்டுல தங்குவாங்க. அவங்களுக்கு சேவை பண்ணணும். நிறைய கிளாஸ் எல்லாம் நடக்கும். ஒரு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன், வைஷ்ய தர்மம் என்றால் என்ன? அவங்க சொன்னாங்க, முறையான விதத்தில் தொழில் செய்தல், ரெண்டாவது விவசாயம் செய்தல், பசு பராமரிப்பு. இன்னைக்கு தெரிகிற வருஷம் 1000 மரம் 2000 மரம் எப்படி வைப்போம். பசுக்கள் இந்திய தேசிய பசுக்கள் எல்லாத்தையும் நாங்க பராமரிக்கிறோம், வியாபாரம் பண்ணி. அவங்களுடைய ஆலோசனையின் பேர்ல நாங்க ஈடுபட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீ புத்தி வேலை பார்க்கறதே வேலை. ததாமி புத்தி யோகம்னு சொல்லுவாங்க. அந்த புத்தியை கொடுக்கறது பகவான் தான். அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறதுக்கும் ஐ ஃபீல் பலாயிரம் மடங்கு வித்தியாசம். எல்லாரும் என்கிட்ட பிரச்சனைமா நான் அதில் உள்ள வாய்ப்பை தான் பார்ப்பேன். என்னால பார்க்க முடியும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடியும், அதை நடைமுறைப்படுத்தி சாதிச்சு காட்டவும் முடியும். அதுக்கு நான் என் மனசுல ஃபீல் பண்றது, அந்த நாட்டு மாட்டு பசுவோட பால், தயிர், வெண்ணெய், நெய் சாப்பிட்றதுனாலதான் நான் அப்படி இருக்கேன்னு நான் ஃபீல் பண்றேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு நான் சொல்றேன். அதை நீங்க கேட்டீங்கன்னா சந்தோஷம்.